இந்திய தேர்தல் ஆணையத்தோட அறிவுரைப்படி சிறப்பு தீவிர திருத்தமானது தமிழகம் முழுவதும் இப்போ நடந்துட்டு இருக்குது. இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தின் கீழே கணக்கீட்டு படிவம் அப்படின்ற ஒரு படிவத்தை நமது வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் நமது வீடுகளுக்கே வந்து வாக்காளர்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு இருக்காங்க. இந்த கணக்கீட்டு படிவத்தை 2 எண்ணிக்கையில் ஒவ்வொரு வாக்காளருக்கும் வீடுகளில் வந்து கொடுக்குறாங்க. அந்த 2 படிவம் கொடுக்குறாங்க இல்லையா, அதில் ஒன்றை வந்து நிரப்பி வாக்காளர்கள் அவங்கள் வசம் வச்சுக்கலாம். ஒன்றை வந்து திரும்ப வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களுக்கே திரும்ப ஒப்படைக்கணும். இதை எப்படி கணக்கீட்டு படிவத்தை நிரப்பலாம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். இந்த கணக்கீட்டு படிவத்தை பார்த்தீங்க அப்படின்னா இதில் மேற்பக்கத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவம்னு எழுதியிருக்கும். அதற்கு கீழே நேம் ஆஃப் தி பிஎல்ஓ இருக்கும். அடுத்து அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும், தொலைபேசி எண். ஸோ இந்த தொலைபேசி எண்ணை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா இந்த படிவம் நிரப்புவது தொடர்பான எந்த சந்தேகங்களையுமே அவங்ககிட்ட கேட்டு நீங்கள் தெளிவடைஞ்சிக்கலாம். அந்த கணக்கீடு படிவத்தோட இந்த ஃபர்ஸ்ட் ரோலை பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே அச்சிடப்பட்ட நமது தற்போதைய வாக்காளர் பட்டியலில் உள்ள தங்களது விவரங்கள் வந்து இதில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும். இதில் என்னெல்லாம் வருது அப்படின்னா வாக்காளரோட பெயர் இருக்கும், வாக்காளரோட புகைப்பட அடையாள அட்டை எண் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும், முகவரி விவரம் இருக்கும். இதை நீங்கள் சரி பார்த்துக்கலாம். அடுத்த காலமில் பார்த்தீங்கன்னா உங்களோட வரிசை எண், பாகம் எண், சட்டமன்ற பாராளுமன்ற தொகுதியோட பெயர், மாநிலம் இதெல்லாம் இருக்கும். இதுவும் நீங்கள் சரி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு QR கோடு இருக்கும். அந்த QR கோடானது உங்களோட வாக்குச்சாவடி நிலைய அலுவலரோட பயன்பாட்டுக்கானது. இதை நீங்கள் வாக்காளராகிய நீங்கள் வந்து இதை வந்து எதுவுமே பண்ண வேண்டாம். அடுத்து உங்களோட ஃபோட்டோ வந்து தற்போதைய வாக்காளர் பட்டியலில் எப்படி இருக்கோ அந்த புகைப்படம் இங்கே காமிச்சிருப்பாங்க. இந்த புகைப்படம் வேண்டாம் அப்படின்னா தற்போது உள்ள ஏதாவது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் அளவுள்ள கலர் ஃபோட்டோவை நீங்கள் இந்த பக்கத்தில் அதுக்குரிய இடத்துல நீங்கள் ஒட்டிடணும். இதை ஒட்டின பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ் காமிச்சிருப்பாங்க. இந்த பாக்ஸில் இந்த உங்களோட பொதுவான விவரங்களை